மருத்துவத்தில் அன்றும் இன்றும் என்றென்றும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஒரு சகாப்தம். இந்தியாவில் 7 தலைமுறைகளாக தொடர்ந்து சித்த வைத்தியம் செய்து வரும் ஒரே ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை மட்டுமே. எல்லா சகோதரர்களுக்கும் என் வணக்கம். 7 தலைமுறையா 208 வருஷமா தொடர்ந்து சித்த வைத்தியம் செஞ்சுட்டு வந்த நம் சிவராஜ் தாத்தாவின் பேரன் நான். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் மருத்துவ முகாங்கள் எல்லா இடத்துலயும் தொடர்ந்து நடைபெறும். இதுக்கு உங்க அன்பும் ஆதரவும் எங்களுக்கு எப்பவும் தேவை. எப்பயும் ஏண்டா பேர பசங்களா இந்த மாதிரி தப்பு பண்றீங்க அப்படின்னு சொல்லும் நம்ம அன்பு சிவராஜ் தாத்தாவின் ஆசிர்வாதத்துடன் அவர் கூறிய அறிவுரைகளை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை, அண்ணா பூங்கா பின்புறம், தமிழ்ச்சங்கம் ரோடு வழியாக ராஜாராம் நகர், சேலம் 7. தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9842713500 9842722500. சென்னை கிளை ஆபீஸ் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 8 மணி வரை. புதிய எண் 10/4, வீரபத்ரன் தெரு, வள்ளுவர் கோட்டம் அருகில், VIP கேட்டின் எதிரில், நுங்கம்பாக்கம், சென்னை 34. போன் 28236780 and 28230072. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை. சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்துறை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக, காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 22593332. ஹொசூர் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை. M13 ஆவளம்பள்ளி ஹட்கோ, ஸ்டேட் பேங்க் பின்புறம், அத்வைத் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அருகில், பாகலூர் ரோட், ஹொசூர். தொடர்புக்கு 9842722500 9842713500. திருப்பத்தூர் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை. 88/3 காந்தி ரோட், GH எதிரில், திருப்பத்தூர். தொடர்புக்கு 7448811500 9842722500. வாயு தொல்லையா, மலச்சிக்கலா? இனி கவலை வேண்டாம். ராஜ் லாக்ஸ் கேப்சூல்ஸ். தொடர்புக்கு 9600426500. இன்று சின்ன திரையை பார்த்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எனது சொந்தங்கள் யாவருக்கும், என் பேர குழந்தைகளுக்கும், என் மகன் போன்ற வாலிபர்களுக்கும், என் உடன் பிறந்த சகோதரர்களுக்கும், என் மகள் போன்ற தெய்வங்களுக்கும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலையின் வணக்கத்தையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் 1875ஆம் வருடம் முதல் என் முப்பாட்டனார் அவர்கள் 18 சித்தர்களில் ஞானிகளின் ஓலைச்சுவடிகளையும் ஆராய்ச்சி செய்து அதில் கை தேர்ந்த ஒரே காரணத்தால் 18 சித்தர்களில் ஒரு சித்தர் வாழ்ந்த சித்தர் மலைக்கு அடிவாரத்தில் இந்த சித்த வைத்திய தொழிலை ஆரம்பித்து நடத்தி வந்திருக்கார். அதனுடைய தொடர்ச்சி இன்று சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை என்ற பெயரில் இன்று எனது பேரன் சிவராஜ் சிவிகாலம் வரலும் தொடர்ந்து 7 தலைமுறைகளாக இந்த சித்த வைத்தியத்தை செஞ்சு வந்துட்டுருக்கோம். இதில் என்ன ஒரு பெருமை தரக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, 1875 ஆரம்பிக்கப்பட்டது இந்த சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை ஸ்தாபனம். எங்கள் முப்பாட்டனார் முத்துலிங்கசாமி காலத்தில் ஆரம்பித்து அதனுடைய தொடர்ச்சி நடந்து வந்துட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில் 1875 எங்கே இருக்குது? இந்தியாவுக்குள்ளே ஆங்கில மருத்துவம் காலடி எடுத்து வச்சது 1925 தான் ஆங்கில மருத்துவம் இந்தியாவுக்குள்ளேயே வந்தது. அப்போ 1875லேருந்து 1925 வரலும் பார்த்திங்கன்னா நமது சொந்தங்கள் யாவரும் இந்த சித்த வைத்தியத்தை தான் பயன்படுத்தி வந்திருப்பாங்க. அதனால தான் இந்த 7 தலைமுறை கொண்ட இந்த சித்த வைத்திய ஸ்தாபனம் பார்த்திங்கனாக்கா தமிழ்நாட்டில் ஒரு தலைமுறை இல்லை 7 தலைமுறையாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னென்னா, நான் பிறந்து வளர்ந்த என்னுடைய தமிழ்நாட்டில் உள்ள என் தமிழ்நாட்டு சொந்தங்கள் எங்களுக்கு கொடுத்த அசைக்க முடியாத ஒரு ஆதரவும் ஒரு நம்பிக்கையும்
இவங்ககிட்ட போனால் சித்த வைத்தியத்தில் நல்ல முறையில் குணப்படுத்தி கொடுத்து நம்ம வாழ்க்கையை மகிழ்ச்சி பண்ணி சந்தோஷப்படுத்தி கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை வந்து என் தமிழ்நாட்டு சொந்தங்களுக்கு இருந்த ஒரே காரணத்தினால தான் இன்றைக்கி இந்த சித்த வைத்தியம் தொடர்ந்து செஞ்சு வந்துட்டுருக்கோம். இதில் இந்த சித்த வைத்தியத்தில் செஞ்சுட்டு வரதுலேயே இப்போ அதிகபட்சமாக நான் செஞ்சுட்டு வரதில் பார்த்திங்கனாக்கா எல்லா வியாதிக்கும் சிகிச்சை பண்ணி வந்துட்டுருக்கோம். எல்லா வியாதிக்குமான சிகிச்சை பண்ணி வந்துக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இந்த விஞ்ஞான வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, செல்ஃபோன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த செக்ஸ் கலாச்சாரம் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக பாதிக்கப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தாத்தா சொல்லிக்கிட்டு இருக்கிற விஷயங்களில் முக்கியமான விஷயம் பலகீனத்துக்கு இதற்கு முந்தான நாள் பேசுனதில் பலகீனத்தை பற்றி நான் சொல்லியிருக்கேன். பலகீனம் எப்படி ஏற்படுது, எதனால் ஏற்படுது, என்னென்னலாம் சக்தியை வீண் பண்ணுறீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இப்போ குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவமாக கொடுத்து நிகழ்ச்சி சொல்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தெருவுக்கு ஃபைல் எடுத்து சுற்றிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதிகபட்சமான பெண்களும் கணவன்மார்களும் சேர்ந்து போயிட்டுருக்காங்க. எங்கே பார்த்தாலும் ஃபைல் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த ஆஸ்பத்திரிக்கு போவோமா, அந்த ஆஸ்பத்திரிக்கு போவோமா, இதை எங்கள் நண்பன் சொன்னான், இதை எங்கள் தாத்தா சொன்னாங்க, என் முப்பாட்டரன் சொன்னான் அப்படின்னு ஃபைல் எடுத்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு ஒவ்வொரு மருத்துவர்கிட்டையும் போகிறாங்க. ஒவ்வொரு மருத்துவர்கிட்டையும் போய் பணத்தையும் வீண் பண்ணி விரயம் பண்ணி வாழ்க்கையும் வீணாகி மனசும் நொந்து போய் வாழ்க்கையே வேண்டாமே இனிமேல் அப்படிங்கிற அளவுக்கு வாழக்கூடியவங்க தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அதிகபட்சமான பேர் இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் நடந்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு வேதனைப்பட்டு தான் என்ன காரணம் அப்படின்னா ஒரு தமிழ்நாட்டுக்காரனை கூட நம்ப மாட்டேங்கிறான். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் இந்த 40 வருஷத்துக்குள்ள இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ்நாட்டுக்காரனை நம்ப மாட்டேங்கிறான். தமிழ்நாட்டுக்காரனை வாழ வைக்க மாட்டேங்கிறான். நம்ம பக்கத்து வீட்டில் ஒரு தமிழன் இருந்தால் கூட ஐயோ இவன் எப்படா இப்படி வந்தான், ஏதரா இப்படி வந்தான்னு பொறாம தான் படக்கூடிய அளவுக்கான தமிழ்நாட்டை வாழ வச்ச சரித்திரம் எனக்கு தெரிஞ்சு இந்த 40 வருஷத்தில் இன்றைக்கி 75 வயசை தாண்டி நான் போயிட்டுருக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு தமிழனை கூட இதுவரை வாழ வச்ச சரித்திரமே கிடையாது. யாராவது இருந்தால் கையை நீட்டி காட்டுங்க பார்க்கலாம். எந்த தமிழனை வாழ வச்சுருக்கானான்னு சொல்லி வாழ வைக்க விட மாட்டான். ஏன்னா இன்றைக்கி கலாச்சாரம் மாறி போச்சு. அதே மற்ற மொழி மாவட்டத்திலேருந்து வந்தான்னு வச்சுக்க, மற்ற மொழி மாவட்டத்தில் இருந்தானா அவன் பெத்த தாயை விட மற்றவங்கள தூக்கிட்டு தலை மேலே வச்சுக்கிட்டு ஆடுவான். மற்ற மொழி மாவட்டத்தில் இருந்தவன் எவன் வந்தாலும் சரி தலை மேலே வச்சுக்கிட்டு ஆடுவான். அந்த மாதிரி தான் நீங்கள் தமிழ்நாடு போயிட்டுருக்கு. அதனால் தமிழ்நாட்டு கலாச்சாரம் நல்ல முறையில் இருக்கணும். தமிழ்நாடு கலாச்சாரத்தில் நல்ல முறையில் வரணும் அப்படின்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜோதிடம் இருக்குது. ஜோதிடத்துக்கு தனி மரியாதை கொடுக்கணும். ஜோதிடத்தை பற்றி அளவுக்கு அதிகமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி கோயில் குளம் இருக்குன்னா கோயில் குளத்தை அதிகமாக தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டு கோயில் குளங்கள் மாதிரி உலக நாடுகளில் எங்கேயுமே கிடையாது. அதே மாதிரி பெண்களை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும்னா கண்ணகியை பற்றி நினச்சிங்க. பெண்களை பற்றி நினைக்கணும்னா மதுரையை எரிச்ச கண்ணகியை பற்றி நினச்சிங்க. ஏன்னா கற்புக்கரசி வாழ்ந்த தமிழ்நாடு இது. இந்த தமிழ்நாட்டில் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா என் மகள் போன்ற பெண்களை நான் கேட்குறேன், தாத்தா கேட்குறேன், கண்ணே உங்களெல்லாம் தாத்தா வந்து தெய்வமாக தானே சொல்லிகிட்டு இருக்கேன். நான் இதுவரையிலும் நான் பேசுகிற நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டு பெண்கள் என் மகள் போன்ற பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் என் மகள் போன்ற பெண்கள் அத்தனை பேர்த்தையும் கையெடுத்து கும்பிடுறேன். என் மகள் போன்ற தெய்வங்கள் தானே ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நான் சொல்லி வந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த தாத்தா சொல்கிற பேச்சு கேட்க மாட்டீங்களா? சொல்லு. கணவன் பேச்சு கேளுங்க, வேண்டான்னு சொல்ல. கணவன் பேச்சு கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு கணவன் பேச்சு கேளுங்க. ஆனால் இருந்தாலும் தாத்தா சொல்கிற அறிவுரைகள் உங்களுக்கு ஒரு படிப்பினை அமையக்கூடிய அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் உங்கள் கணவன்கிட்ட எடுத்து சொல்ல வேண்டியதானே? கணவன்கிட்ட எடுத்து சொல்லலாம்ல. சொல்லக்கூடிய தைரியம் இருக்குல்ல உங்களுக்கு. என்னுடைய தமிழ்நாட்டு மகள் போன்ற பெண்களுக்கு தைரியமா இல்லை? தைரியமா இல்லை? நான் கேட்குறேன். நான் ஏற்கனவே சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. அத்தனை பெண்ணுகளும் சிந்திச்சு பாருங்கள். ஒரு பெண்ணு கூட சிந்திக்காமல் இருக்காதீங்க. கணவன் சொல்கிறான்னா கணவன் மேலே உயிரை வச்சுக்கிட்டுருங்க. கணவன் மேலே ஒரு கிழிச்ச கோட்டை தாண்டாமல் உயிரை வச்சுக்கிட்டுருங்க. நான் வேண்டான்னு சொல்ல. ஆனால் இந்த குழந்தை பாக்கியம் விஷயத்தை மட்டும், இந்த தாத்தா சொல்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் கேளுங்க. குழந்தை பாக்கியத்துக்கு இந்த தாத்தா சொல்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் கேட்கணும். என்ன புரியுதா உங்களுக்கு? அம்மாடி தாயே, உனக்கு புரியுதா இல்லையா? என் மகள் போன்ற பெண்களை தான் கேட்குறேன். நீ எந்த ஊரில் இருந்தா, நான் கன்னியாகுமரியில் இருந்தா, மெட்ராஸில் இருந்தா, உலக நாடுகளில் இருந்தா, நான் தாத்தா பேசுகிற நிகழ்ச்சி உனக்கு கேட்குதா இல்லையா? கேட்குதா இல்லையா சொல்லு. தாத்தா இவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க. இந்த 75 வயசை தாண்டி போயிட்டு இருக்கிற தாத்தா இந்த நிகழ்ச்சி சொல்கிறது உங்களுக்காக தானே கண்ணு சொல்கிறேன். புரியுதா இல்லையா? புரியுதா? சரி கேளுங்க. நான் சொல்கிறேன், விளக்கத்தை சொல்கிறேன் கேளுங்க. புரிஞ்சுட்டா ரைட்டு, விளக்கத்தை கேளுங்க. அதை கணவன்கிட்ட சொல்லுங்கள்.
புரிஞ்ச விஷயத்த தாத்தா இப்படி சொன்னாங்க அப்படின்னு கணவன்கிட்ட சொல்லுங்கள். இப்போ கண்ணகி வாழ்ந்த நாடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கண்ணகி வாழ்ந்த நாடுனா அதுக்கு எவ்வளோ பெருமை இல்லையா? இப்போ குழந்தை பாக்கியம் இல்லைன்னா இந்த படுபாவி நான் கேட்குறேன், என் மகன் போன்ற வாலிபர்கள் அத்தனை பேர்த்தையும் நான் கேட்குறேன், தாத்தா கேட்குறேன், உரிமை எடுத்து கேட்குறேன். உங்கள் மேலே ஆசை வச்சுருக்கிற தாத்தா, உங்கள் மேலே உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிற தாத்தா, உங்கள் மேலே பாசத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற தாத்தா வந்து உரிமை எடுத்து கேட்குறேன். ஏண்டா கண்ணு விந்து இல்லைன்னு பற்றி ஈடுபட தகுதி இல்லைன்னா ஏண்டா கண்ணு நீ கல்யாணம் பண்ணுறீங்க? உனக்கே விந்து இல்லை, கர்ப்பணுக்கள் இல்லை அப்படின்னு தெரியும் போது ஏன் கல்யாணம் பண்ணுற? திருமணத்துக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடு, திருமணத்துக்கு முன்னாடி ஒரு பரிசோதனை எடு. இரத்த பரிசோதனை நிலையத்தில் போய் நீங்கள் எடுத்தீங்கன்னா இரத்த பரிசோதனை நிலையத்தில் செய்கிறவங்க அவ்வளோ பேரும் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு, தர்மத்துக்கு கட்டுப்பட்டு, நியாயத்துக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு ரிசல்ட்டை நல்ல முறையில் எடுத்து கொடுப்பாங்க. அவங்ககிட்ட போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து காட்டு. உனக்கு இல்லை அப்படின்னா கல்யாணம் பண்ணாத. உனக்கு ஆன்மத்தன்மை இருக்குது, இல்லன்பத்துக்கு ஈடுபடக்கூடிய அளவுக்கு தகுதி இருக்குது, என்னுடைய உடம்பை கூட என்னால் பார்த்துக்க முடியும், நானும் ஒரு பெண்ணை திருப்திப்படுத்த முடியும், அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நீ மனவரையில் கால் வைக்கணும். இல்லைன்னா வச்சிருவியா நீ? கேட்குறேன் சொல்லு, வச்சிருவியா நீ? போடா, போய் தொலைஞ்சிரு. சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு கேட்குறேன் நான், போய் தொலைஞ்சிரு. ஏன் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வீண் பண்ணுற? பெண்ணை பெற்றவனுடைய மனோநிலையை நான் பின்னாடி சொல்கிறேன் கேளு. அதனால் உன்னுடைய உடம்புல இல்லறம்பத்துக்கு ஈடுபடுறதுக்கு தகுதி இருந்து, விந்து கட்டுப்பாடுன்னு இருந்து, இல்லறம்பத்தில் மனைவி போதுமாமான்னு சொல்கிற அளவுக்கு திருமணம் பண்ணக்கூடிய அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நீ திருமணத்தில் காலடி எடுத்து வைக்கணும். புரியுதா உனக்கு? அந்த மாதிரி இல்லாமல் எங்கள் அப்பன் சொன்னான், எங்கள் ஆயா சொன்னான், எங்கள் பாட்டி சொன்னான், என் மாமன் சொன்னான், என் தம்பி சொன்னான், ஊரான் சொன்னான், எல்லாம் சொல்லுவான், சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். அவன் சொன்னான் கல்யாணம் பண்ணேன், சோறாக்க ஆள் இல்லை கல்யாணம் பண்ணம்மா. ஐயா, சோறாக்க ஆள் இல்லை கல்யாணம் பண்ணேன், எங்கள் அம்மாவை பார்த்துக்க ஆள் இல்லை கல்யாணம் பண்ணேன், எங்கள் அப்பனை பார்த்துக்க ஆள் இல்லை கல்யாணம் பண்ணம்மா. தம்பி, அந்த கதை நடக்காது. அந்த கதை மட்டும் நடக்கக்கூடாது. உனக்கு முழு மனிதன், அரை மனிதனாக கூட நீ இருக்கக்கூடாது, முழு மனிதனாக இருக்கணும். அரை மனிதனாக வாழவே வேண்டாம். முழு மனிதனாக இருந்து ஒரு பெண்ணுக்கு விந்து கட்டுப்பாடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு விந்து கட்டுப்பாடு உன் உடம்புல இருக்கணும். ஒரு முறை இல்லறம்பத்தில் ஈடுபட்டாலும் அந்த பெண் போதுமாமான்னு சொல்கிற அளவுக்கு திருப்திப்படுத்தணும். அந்த விந்தில் வந்து கர்ப்பணுக்கள் உற்பத்தி ஆகணும். அந்த கர்ப்பணுக்கள் உற்பத்தி ஆகிறதுல குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு நீ இல்லறம்பத்தில் மனைவிகிட்ட ஈடுபடணும். குழந்தை பாக்கியம் கர்ப்பணுக்கள் இருந்தால் மட்டும் போதாது, நீ மனைவிகிட்ட ஈடுபடுற முறைகள் தெரிஞ்சு அந்த மனைவிகிட்ட சரியான முறையில் நீ இல்லறம்பத்தில் ஈடுபடணும். அந்த ஈடுபட்டு அந்த குழந்தை பாக்கியம் பெற்றுக்க முடியும் அப்படிங்கிற தகுதி இருந்தால் மட்டும்தான் என் தங்கமான மகன் முடிவு எடுத்து கல்யாணத்தை பண்ணணும். இல்லை அப்படின்னா வந்து ஆலோசனை பண்ணிக்க. எங்கிட்ட பண்ணாத, தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க, போய் பண்ணு. ஆனால் ஆலோசனை பண்ணி முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜில் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணோம். நீ கோடீஸ்வரனை விட்டு பையனாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், எச்சரிக்கையாக சொல்கிறேன், கண்டித்து சொல்கிறேன். புரியுதா உனக்கு? கோடீஸ்வரனை மட்டும் வேணும்னா நான் கொம்பு முளைச்சிக்கிச்சா சொல்லு. எந்த பெண்கள் வாழ்க்கையை வேணுமே வீண் பண்ணுவீங்களா கல்யாணத்தை பண்ணிவிட்டு? உங்கள் வசதிக்கு இந்த பொண்ணு வேண்டாம்னா இன்னொரு பொண்ணு பண்ணுவீங்க, இந்த பொண்ணு வேண்டாம்னா இன்னொரு பொண்ணு பண்ணுவீங்க. வேண்டாண்டா கண்ணு, வேண்டாம். அந்த பாவம் உங்கள் குடும்பத்தை சுக்கு நூறாக சின்ன பெண் நம்ம பண்ணிவிட்டு போயிடும். ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கூட வீண் பண்ணாதீங்க. புரியுதா உனக்கு? அதே மாதிரி கர்ப்பணுக்கள் இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லைன்னா கணவன்கிட்ட வந்து விந்து கட்டுப்பாடு இல்லாமல் இருந்து இப்போ திருமணம் பண்ணவங்க தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான பேர் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கு நான் சொல்கிறேன், உங்கள் பெண்களுக்கு வந்து ஆண்டவன் இதுவரை எந்த குறையுமே கொடுத்ததில்லை. நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக சாஸ்திர பிரகாரம் 18 சித்தர்களும் ஞானிகளும் சொல்லி வச்ச விவரங்களை படித்ததுனால இந்த விவரத்தை நான் சொல்கிறேன். ஆண்டவன் பெண்களுக்கு எந்த குறையுமே கொடுத்தது கிடையாது. அதாவது இந்த பெண்களுக்கு மட்டும்தான் கர்ப்பம் தரிக்கணும், இந்த பெண்ணுக்கு கர்ப்பமே தரிக்கக்கூடாது, இந்த பெண்ணுக்கு கர்ப்பமே தரிக்கக்கூடாது, இல்லை தரிக்கலாம் அப்படிங்கிறத ஆண்டவன் கொடுக்கல. எல்லா பெண்களுக்கும் என் மகள் போன்ற தெய்வங்கள் அத்தனை தெய்வங்களுக்கும் பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ பெற்று எடுக்கக்கூடிய அளவுக்கு பேர் சொல்ல பிள்ளைய ஆண்டவன் கொடுத்துருக்கான். ஆண்டவன் சும்மா கொடுக்கல, எங்கள் மகள் போன்ற பெண்களுக்கு தெய்வங்களுக்கு பேர் சொல்ல பிள்ளைய ஆண்டவன் கொடுத்துருக்கான். அது வந்து இந்த என்ன சொல்கிறது மகனை, என்ன சொல்கிறது மகனை, விந்து அழித்து தொலைச்சிட்டு வரானுங்க. நண்பன் சொன்னான், கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னான், அவன் சொன்னான், இவன் சொன்னான், இங்கே போனேன் அங்கே போனேன், வயசில் மூத்த பெண்ணுக்கிட்ட போனேன்னு சக்தியெல்லாம் அழித்து இல்லன்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லாமல் வரான். ஒரே ஒரு முறை இப்போ திருமணமாகி சேலம் மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு 32 கல்யாணம் நடந்தது. எனக்கு தெரிஞ்சு 32 கல்யாணம் நடந்ததில்
15 கல்யாணம் டைவர்ஸ். 15 கல்யாணம் வந்து டைவர்ஸ் ஆகிருக்கு. யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு ஊரில் இந்த அளவுக்கு நடந்திருக்குன்னா இன்னும் தமிழ்நாடு பூரா எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை வீணாகுது? எத்தனை பெண்களுடைய வாழ்க்கை வீணாகுது சொல்லு. இல்லறம்பத்துக்கு ஈடுபட முடியல அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை வீணாக போச்சு இல்லையா? இப்போ ஒரு பெண் இருக்காங்க அப்படின்னா திருமணம் பண்ணுறான்னா என் அத்தை பையன், மாம் பையன், அக்கா பையன் அப்படின்ட்டு எந்த பெண்ணுமே திருமணம் பண்ணுறதில்ல. ஐயோ இந்த மாப்பிள்ளைக்கு பாரு கோடிக்கணக்கில் வசதி இருக்குது, விதவிதமாக வீடு இருக்குது, எடுபடி ஆட்கள் இருக்குது, காரு பங்களா நிறையா இருக்குது அப்படின்னு எந்த பெண்ணுமே விருப்பப்படுறதில்ல. கணவனோட அந்த 10 நிமிஷம் கணவனோட பேசிகிட்டு இருக்கும்போது இல்லறம்பத்தில் ஈடுபடும் போது அந்த கணவன் இல்லறம்பத்தில் ஈடுபடும் போது அந்த ஈடுபடுற முறைன்னு ஒன்று இருக்குல்ல, பெண்ணுக்கிட்ட இல்லறம்பத்தில் இப்படி தான் ஈடுபடணுங்கிற ஒரு முறையோடு ஈடுபட்டு அந்த பெண்ணை திருப்திப்படுத்துகிறான் பார். அவன் திருப்திப்படுத்தும் போது அந்த பெண் அடைகிற மகிழ்ச்சி இருக்கு பார். அந்த மகிழ்ச்சியில் தான் நீ ஒரே ஒரு முறை இல்லறம்பத்தில் ஈடுபட்டு அந்த பெண்ணோட தொடர்பு வச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உடனே அந்த விந்து என்ன ஆகும், உங்கள்கிட்ட இருக்கிற அணுக்கள் அந்த உற்பத்தி ஆனது அப்படியே அந்த கர்ப்பப்பை டியூபுக்குள்ளே ஃபுல்லாக போக ஆரம்பிச்சிடும். போச்சுன்னா ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே கர்ப்பம் நின்றுடும். என்ன காரணம்? உன் உடம்புல இருந்து விந்து வெளியாகும்போது அதில் கர்ப்பணுக்கள் அவ்வளோ இருக்குது. நீ சேமிப்பு பண்ணி வச்ச விந்தில் அவ்வளோ கர்ப்பணுக்கள் இருக்கிறதுனால அந்த ஒரு முறை இல்லறம்பத்தில் ஈடுபடும் போது நீ 3 விதத்தில் ஜெயிக்கிற. மனைவியை திருப்திப்படுத்துகிற, கர்ப்பணுக்களை அனுப்பிச்சி குழந்தை பாக்கியம் கிடைக்கிது, வாழ்க்கையில் 2 பேரும் பேர் சொல்ல பிள்ளையே எடுத்துடுறீங்க. போதுமாடா கண்ணு? போதுமா சொல்லு. அந்த மாதிரி உடம்பை நீ வச்சுக்கிட்டு இருக்கணும். அப்படி நெத்து மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கணும். நெத்து மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கணும். உனக்கு 30 வயசுலேயும் நீ இல்லறம்பத்தில் ஈடுபட்டு ஜெயிக்கணும், 40 வயசுலேயும் இல்லறம்பத்தில் ஈடுபட்டு ஜெயிக்கணும், 50 வயசுலேயும் இல்லறம்பத்தில் ஜெயிக்கணும், 60 வயசுலையும் ஜெயிக்கணும். 60 வயசில் ஜெயிக்கிற இல்லறம்பம் எப்படி இருக்குன்னு தெரியுமா உனக்கு? 60 வயசில் மனசு இல்லறம்பத்தில் நீ ஜெயிச்சிட்டின்னா நீயும் மனைவியும் கோயில் குளம் போகிறீங்கன்னு வச்சுக்க. மனைவிக்கிட்ட ஜெயித்தவன் மட்டும் கோயில் குளம் போகும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே மனைவியிட இடித்து ஒட்டி இது பண்ணிக்கிட்டு கையை கோத்துக்கிட்டு சிரித்து பேசிக்கிட்டு மகிழ்ந்துக்கிட்டே போவாங்க 2 பேரும் நடந்து. 2 பேரும் கையை கோத்துக்கிட்டு இடிச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கிண்டல் அடிச்சுக்கிட்டே போவாங்க கோயில் குளம் போகும்போது. என்ன காரணம் உனக்கு தெரியுமா? சும்மா வேன்னு தான் பார்ப்பீங்களே ஒழிய என்னடா இப்படி போகிறாங்கன்னு தான் பார்ப்பீங்களே ஒழிய காரணம் உனக்கு தெரியுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு காரணம் தெரியுமா? இது அந்த மாதிரி சிரித்து பேசிக்கிட்டு கையை கோத்துக்கிட்டு அன்பாக சேர்த்து பேசிக்கிட்டு இடிச்சுக்கிட்டு போகிறவங்க யார் தெரியுமா? திருமணம் ஆகும்போது திருமணத்தில் திருப்திப்படுத்தினவன், மனைவியை திருமணமானவுடன் மனைவியை திருப்திப்படுத்தினவன், இடைப்பட்ட காலத்துலேயும் மனைவியை சந்தோஷப்படுத்தி இல்லறம்பத்தில் திருப்திப்படுத்தி வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ அந்திம காலத்தில் 55 வயசு 60 வயசுலையும் 1 முறை 2 முறை இல்லறம்பத்தில் ஈடுபட்டாலும் மனைவிக்கு போதும் அப்படிங்கிற சுகத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறதுனால தான் அந்த இல்லறம்ப சுகம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயத்தில் தான் அவன் ஜெயிச்சு கொடி நாட்டுறான். அந்த இல்லறம்ப விஷயத்தில் மனைவிக்கு 50-55 வயசில் ஜெயிச்சு காட்டுறான் பாரு. அவன் தான் வாழ்க்கையில் என்னடா எப்போ பார்த்தாலும் சிரிச்ச மூஞ்சாவே இருக்கானே, இவன் மட்டும் எப்படா சிரிச்ச மூச்சு மாதிரியே இருக்கிறான் அப்படிங்கிறவன் அதில் ஜெயிக்கிறவன் மட்டும்தான் அவன் வாழ்க்கையில் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். அவன் ஜெயிக்கிறவன் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி என்னுடைய மகன் போன்ற வாலிபர்கள் தமிழ்நாட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் ஒவ்வொரு பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் என் உடன் பிறந்த சகோதரர்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சு குழந்தை பாக்கியத்தை பெற்று எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உன்னுடைய ரத்தம் உடம்புல ஊறணும். அந்த ரத்தத்தில் விந்து உற்பத்தி ஆகணும். டேய் கண்ணே, புரியுதா இல்லையா நான் கேட்குற விஷயங்கள் உனக்கு புரியுதா இல்லையா? நீ தலையாட்டிக்கிட்டே இருக்கிற முன்னே பிடிச்சி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். தலையாட்டிக்கிட்டு இருந்தால் பத்தாது, சொல்கிற விஷயங்களை மண்டையில் ஏற்றிக்கணும். புரியுதா உனக்கு? உன் உடம்புல விந்து கட்டுப்பாடு வரணும். விந்து கட்டுப்பாடு வந்து எப்படி விந்து கட்டுப்பாடு வரும்? நல்ல சத்துள்ள ஆகாரங்கள் சாப்பிட்டு உடம்புல ரத்த விருத்தியை நல்லா சேர்த்தி வச்சுன்னா ரத்த விருத்தி நல்லா சேரும்போது விந்து கட்டுப்பாடு நல்லா உற்பத்தி ஆகும். அந்த விந்து கட்டுப்பாடு உற்பத்தி ஆகும்போது அந்த விந்து ஒன்று ஆண்குறியிலிருந்து வெளியே வரும்போது நீ கையில் தொட்டேனா கூட ஒட்டாது, அப்படியே தங்க கலரில் இருக்கும். அந்த விந்து வந்து வெளியே வரும்போது ஒவ்வொரு சொட்டா 4.5 சொட்டு கணக்கே அகத்திய முனிவர் சொல்லியிருக்காரு. 4.5 சொட்டு விந்து வெளியே வரணும். அந்த 4.5 சொட்டு விந்தும் நீ இல்லறம்பத்தில் ஈடுபடும் போது அதில் விந்தில் இருக்கிற கர்ப்பணுக்கள் இல்லறம்பத்தில் ஈடுபட்டவன அப்படியே ஊர்ந்து போய் அந்த கர்ப்பப்பைகளை உழுவும் போது என் மகள் போன்ற பெண்கள் அடையிற மகிழ்ச்சி என் மகள் போன்ற பெண்கள் அடையிற மகிழ்ச்சி
உலகத்தில் வேறு யாரும் அடைய முடியாத போதுடா, அது தாத்தாக்கு போதும், மகள் போன்ற பெண்கள் அடையிற மகிழ்ச்சி தாத்தாக்கு போதுண்டா கண்ணு, போதும் போதும் தெரியுமா, அவள் அடையிற மகிழ்ச்சி. அந்த மாதிரி மகிழ்ச்சியை என் மகள் போன்ற பெண்களுக்கு கொடுங்கடா. தமிழ்நாட்டில் உள்ள என் மகன் போன்ற வாலிபர்கள் அந்த மாதிரி என்னுடைய மகள் போன்ற பெண்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து பேர் சொல்ல பிள்ளையை கொடுத்து வாழ வைங்கப்பா. ஏன்னா அதில் அடையிற வெற்றி இருக்க அடடடடா, அந்த பெண் வாழ்க்கை பூரா உனக்கு இன்னும் இதுன்னு கிடையாது. அந்த அளவுக்கு உனக்கு சவரச்சனை பண்ணிட்டு உன் மேலே உயிரை வச்சுக்கிட்டு நீ கிழிச்ச கோட்டை தாண்டாமல் தமிழ்நாட்டு பெண்கள் எப்படி நம்ம சரித்திரத்தில் சொல்லுவோமோ அந்த மாதிரி பெண்கள் உன்னுடைய ரத்தத்தில் உற்பத்தி ஆகி உனக்கு உடம்புல ரத்தம் உற்பத்தி ஆகணும். அந்த ரத்தத்தில் உற்பத்தி ஆகி அதில் விந்து கட்டுப்பாடு அந்த விந்து கட்டுப்பாட்டில் 70 மில்லியன் 80 மில்லியனுக்கு மேலே கர்ப்பணுக்கள் உற்பத்தி ஆகி அந்த உற்பத்தியான விந்தில் நீ இல்லன்பத்தில் ஈடுபடும் போது, ஒரு முறை இல்லன்பத்தில் ஈடுபடும் போதே கூட அந்த பெண் சொல்வா, போதுமாமா போதுமாமா விடுமாமா அப்படின்னு சொல்லுவா. அந்த விந்து உன்னுடைய ரத்தத்தில் ஊறி விந்து உற்பத்தியாகி அந்த விந்தில் கர்ப்பணுக்கள் உற்பத்தியாகி பெண் கர்ப்பப்பைக்குள்ள போய் அடைஞ்சி நீ ஜெயிக்கிற ஜெயிப்பு இருக்கு பார். தான் ஆடலைனாலும் தன் சதை ஆடும் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி பிறக்கிற குழந்தைக்கு மட்டும்தான் இருக்குமே ஒழிய வேற ஒருத்தர் விந்த குழந்தை பாக்கியமே இல்லை. ஆண்டவன் கொடுக்கல, ஆண்டவன் எங்களை சித்திரவதைப்படுத்தி விட்டான், ஆண்டவன் எங்களை சின்னாபனப்படுத்தி விட்டான், ஆண்டவனையும் இனிமேல் கும்பிடக்கூடாது எந்த பெண்களும் தமிழ்நாட்டில் சொல்லக்கூடாது. ஆண்டவன் பேர் சொல்ல பிள்ளையை கொடுத்துருக்கான். உங்கள் புருஷனுக்கு உங்கள் கணவனுக்கு விந்து கட்டுப்பாடு இல்லை அப்படின்னா சேலம் தாத்தாட்ட அழைச்சிட்டு வா. 75 வயசில் பேசிகிட்டு இருக்குங்கன்னு 75 வயசில் தாத்தா இந்த நிகழ்ச்சி பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் பாட்டுக்கு வீட்டில் படுத்து கிடக்கலாம், நான் பாட்டுக்கு வீட்டில் போய் மூலையில் படுத்து கிடந்துக்கிட்டு இருக்கலாம், ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கலாம். எனக்கு தேவையில்லாத விஷயம். நான் விட்டுருவேனா என் பேர பிள்ளைங்கள? இல்லை மகன் போன்ற வாலிபர்கள் தான் நான் விட்டுருவேனா? இல்லை என் உடன் பிறந்த சகோதரர்கள் விடுவேனா? என் மகள் போன்ற தெய்வங்களை விடுவேனா? சொல்லு, என் மகள் போன்ற தெய்வங்களை விடுவேனா? நான் எந்த மகன் போன்ற வாலிபர்கள் தவறு செஞ்சு வந்தாலும் அவனை கண்டித்து பேசக்கூடிய உரிமை எனக்கு இருக்குது. ஏன்னா அவன் மேலே நான் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆசை வச்சுக்கிட்டு இருக்கேன், பாசம் வச்சுக்கிட்டு இருக்கேன், நேசம் வச்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் அவனை திருத்தி அவனை கொண்டுட்டு உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு தாத்தா நான் செஞ்சு கொடுக்க முடியும். நம்பு 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 நம்பு. புரியுதா உனக்கு? இந்த 75 வயசை தாண்டி போயிட்டு இருக்க தாத்தா இன்னும் எவ்வளோ நாள் இருப்பனோ தெரியாது. இந்த அறிவுரையெல்லாம் சொல்கிறது இந்த தாத்தாக்கு பின்னாடி என் மகன், என் பேரன் சிவராஜ் சிபி, சிவராஜ் சஞ்சய், இவங்க 2 பேரும் சொல்லுவாங்க. ஆனால் இருந்தாலும் நான் சொல்கிற விஷயம் மாதிரி அவங்க எவ்வளோ தான் முயற்சி பண்ணாலும் இந்த அளவுக்கு அவங்களால சொல்ல முடியுமா முடியாதா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. வருங்காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். நீங்கள் கொடுக்குற இதில் தான் இருக்குது. வருங்காலம் பதில் சொல்லக்கூடாது அப்படின்னா இந்த நிகழ்ச்சி கேட்டுட்டு இனிமேல் இந்த மாதிரி இல்லறம்பத்துக்கு ஈடுபட தகுதி இல்லை அப்படின்னு பாதிக்கப்படுறவனும் இருக்கக்கூடாது, குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற பெண்ணும் இருக்கக்கூடாது. தாத்தா சொல்கிற நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு படிப்பணியாக அமையுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சி. தினசரி நான் இந்த நிகழ்ச்சி என்ன பண்ண போகிறேன், இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து வச்சுங்க கணக்கு. நான் பேசுகிற நிகழ்ச்சி விந்து கட்டுப்பாடுன்னு பேசினாலும் சரி, கர்ப்பணுக்கள் குறைவுன்னு பேசினாலும் சரி, குழந்தை பாக்கியம் இல்லைன்னு பேசினாலும் சரி, எது பேசினாலும் இந்த நிகழ்ச்சி மாற்றி மாற்றி தான் நான் பேச வேண்டியது வரும். அதனால் இந்த நிகழ்ச்சி என்ன பண்ண போகிறேன், எனக்கு முடிஞ்ச மட்டும், எனக்கு வசதி இருக்கிற மட்டும் எந்த சின்ன திரையிலையும் இல்லை வேறு நிகழ்ச்சியிலையும் வேறு பத்திரிகையிலையும் இல்லை நெட்டில் யூடியூப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ எல்லாத்தையுமே இதை அரங்கேற்றம் செய்ய போகிறேன். தை பிறந்தால் வழி பிறக்குங்கிற மாதிரி தை பிறந்தால் வழி பிறக்குங்கிறதுல ஆரம்பித்து நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமும் என் ஐயப்பன் மேல் நான் வச்சுருக்கிற பக்தியும் இதை ஒரு வருஷம் அந்த நிகழ்ச்சியை எல்லா டிவியில் நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் இதே ஒளிபரப்பு வரணும். தமிழ்நாட்டில் இனி வருங்காலத்தில் இந்த தாத்தா இருக்கிறனோ இல்லையோங்கிறது கவலையே படாதீங்க. தாத்தா இல்லைன்னா கூட கவலைப்படாதீங்க. என் மேலே பாசம் வச்சுருந்தா போதும் எனக்கு. ஆனால் இந்த தாத்தா சொல்கிற நிகழ்ச்சியில் இனிமேல் பலகீனத்தால் பாதிக்கப்பட்ட பேர பசங்களாக இருந்தாலும் சரி, மகன் போன்ற வழிபடுறதாக இருந்தாலும் சரி, உடன் பிறந்த சகோதரர்கள் கூட ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. அவ்வளோ பேரும் தங்கமாக புடம்போட்ட தங்கமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் மகள் போன்ற வாலிபர்கள், என் மகள் போன்ற பெண்கள், என் மகள் போன்ற தெய்வங்கள் குழந்தை பாக்கியத்தை பெற்று எடுத்து கணவனோட குழந்தை குட்டி கொஞ்சிக்கிட்டு 3 பேரும் 100 ஆண்டு வாழணும் அப்படின்னு இந்த 75 வயசில் வாழ்த்தி வணங்கி இந்த நிகழ்ச்சி இதுக்கு மேலே நான் பேசவே மாட்டேன். இனிமேல் எப்பப்பயும் நான் புது நிகழ்ச்சி பேச மாட்டேன். இதுதான் நான் வாழ்க்கையில் பேசுகிற கடைசி நிகழ்ச்சி.
என்னுடைய தமிழ்நாட்டு சொந்தங்கள் இந்த தாத்தா மேலே உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் திருந்தி வருவீங்க அப்படிங்கிறதுல தான் இந்த 75 வயசில் டிசம்பர் மாதத்தில் நான் பேசுகிற கடைசி நிகழ்ச்சி. இனிமேல் உங்களுக்கு நிகழ்ச்சி நான் பேசி புது நிகழ்ச்சி கொடுக்கவும் மாட்டேன். அதற்கு மேலே நான் இருப்பனோ இல்லையோ அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் இந்த நிகழ்ச்சி தான் நான் பேசுகிற கடைசி நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி ஒரு வருஷம் உங்களுக்கு தொடர்ந்து சின்ன திரையிலையும் செய்தித்தாள்களையும் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் இந்த நிகழ்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் தமிழ்நாட்டில் வருங்காலத்தில் என்னுடைய மகன் சிவராஜ் சஞ்சயோ சிவராஜ் சிவியோ சிகிச்சை பண்ணுறதுக்கு இந்த பலகீனத்துக்கு இனிமேல் கிடையவே கிடையாது. பலகீனத்துக்கு என் மகன் போன்ற வாலிபர்கள், பேர குழந்தைகள், உடன்பிறந்த சகோதரர்களுக்கு, மகள் போன்ற தெய்வங்களுக்கு சிகிச்சை பண்ணக்கூடிய ஆட்கள் இனிமேல் இருக்க மாட்டாங்க. இவன் சிகிச்சைக்கு யாராவது வருவாங்களான்னு பார்க்கக்கூடிய செய்தி தான் என் மகன் போன்ற சஞ்சய்க்கும் சிவராஜ் சிபிக்கும் இருக்கும். மற்ற வியாதி எல்லாமே பண்ணுவாங்க. அவங்க 2 பேருமே மற்ற வியாதிகள்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த வியாதிக்கு பண்ணுறது பார்த்தீங்கன்னா இனிமேல் தமிழ்நாட்டில் இந்த பலகீனம் சம்மந்தப்பட்டதுங்கிற பேச்சே இனிமேல் தமிழ்நாட்டில் இருக்காது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற பேரே தமிழ்நாட்டில் இனிமேல் இருக்காது. ஏன்னா கண்ணகி வாழ்ந்த பூமியில் இருக்கிற என்னுடைய மகள் போன்ற தெய்வங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களை கணவனுடைய கடைசியாக சொல்கிறேன், கணவனோட இருக்கிற பெண்கள் அத்தனை பேர்த்துக்கும் கணவனுடைய விந்து உற்பத்தியாகி அதில் கர்ப்பண்கள் உற்பத்தியாகி அதில் பெற்று எடுக்கிற குழந்தை தான் உங்களுடைய குழந்தை. அதுதான் தான் நாளில் நாள் தன் சதையாடும் அப்படிங்கிறது சொல்லிட்டு, இது என் மகள் போன்ற தெய்வங்கள் இந்த தாத்தா மேலே நம்புவாங்க அப்படிங்கிற சத்தியத்துக்கு உட்பட்டு ஆஞ்சநேயர் சத்தியமும் ஐயப்பனுடைய வேண்டுதலால் நான் சொல்கிறேன், நீங்கள் தாத்தா சொல்கிற விஷயத்தை கேட்டு நடப்பீங்க. என்ன காரணம் அப்படின்னா, இது கண்ணகி வாழ்ந்த பூமி அப்படிங்கிற ஒரு நினப்பு மட்டும்தான் உங்கள் மனசில் இருக்கணுமே ஒழிய அந்த நினப்பை இமி கூட மாற்றாதீங்க. தாத்தா உயிரோடு இருக்கிறவரும் இல்லை, இந்த மூலிகை ரகசியங்களை உங்களுக்கு சொல்லி உங்கள் வாழ்க்கையை வெற்றியடைய வச்சு நீங்கள் குழந்தைங்க இந்த வேற ஒருத்தர் தான் மாற்று மருத்துவத்தில் செய்யணும்னா உயிர் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. மாற்று மருத்துவத்தில் போய் சிகிச்சை பண்ணி அந்த மாதிரி ஒரு குழந்தை பாக்கியத்தை பெற்று எடுக்கணும் அப்படின்னா வேண்டாம், அதை உங்கள்கிட்டயே நான் விட்டுறேன். தாத்தா இவ்வளோ விஷயத்தையும் சொல்லிட்டேன், தாத்தா இவ்வளோ மனசு கஷ்டப்பட்டு சொல்லிட்டேன், இவ்வளோ வேதனைப்பட்டு சொல்லிட்டேன், 75 வயசில் சொல்ல முடியாத விஷயத்தையும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். கணவனோட தான் இல்லன்பத்தில் ஈடுபட்டு பிறக்கணுங்கிற குழந்தை தான் தமிழ்நாட்டில் உங்கள் குழந்தை. வேறு ஒருத்தர் விந்தை எடுத்து நீங்கள் வச்சு அதில் பிறக்கணுன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்களே முடிவு பண்ணிங்க. இதுக்கு மேலே தாத்தா சொல்ல முடியாது. ஏன்னா இது கடைசி நிகழ்ச்சினால இனிமேல் நான் வாயை திறந்து நான் பேச மாட்டேன். என் சொந்தங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நான் வாயை திறந்து பேச மாட்டேன். இதுதான் கடைசி நிகழ்ச்சி. அதனால் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு, தர்மத்துக்கு கட்டுப்பட்டு, நியாயத்துக்கு கட்டுப்பட்டு என் மகள் போன்ற வாலிபர்கள் என் மகள் போன்ற பெண்கள் கேட்பீங்க அப்படிங்கிறதுல தான் இந்த நிகழ்ச்சியை சொல்லி இத்துடன் மீண்டும் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை உங்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வாயு தொல்லையா, மலச்சிக்கலா? இனி கவலை வேண்டாம். ராஜ் லாக்ஸ் கேப்சூல்ஸ். தொடர்புக்கு 9600426500. ஈரோடு கிளை ஆபீஸில் தினசரி காலை 8 மணி முதல் மாலை 7 மணி வரை சிவராஜ் சித்த வைத்தியசாலை, பெருந்துறை ரோட், செந்தில் நரம்பியல் எதிரில், கோவை மெடிக்கல் ரோடு வழியாக காந்தி நகர், வாட்டர் டேங்க் ரோடு. போன் 22593332. ஹொசூர். தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை M13 ஆவளம்பள்ளி ஹட்கோ, ஸ்டேட் பேங்க் பின்புறம் அத்வைத் இன்டர்நேஷனல் ஸ்கூல் அருகில், பாகலூர் ரோட், ஹொசூர். தொடர்புக்கு 9842722500, 9842713500. திருப்பத்தூர். தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை 88/3 காந்தி ரோட், GH எதிரில், திருப்பத்தூர். தொடர்புக்கு 7448811500, 9842722500.